அம்மா பேசாதீங்கம்மா. கும்பாபிஷேகத்துக்கு வந்து கூட்டாரு செல்லப்பாண்டி இப்போ வர முடியல எனக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி கிட்ட வந்து ஒரு புஸ்தகம், இந்த கணேஷ்வரி நித்யானந்தா அவருடைய ஒரு புஸ்தகத்தை என்னை படிக்க சொல்வார். நிறையா வாட்டி 2-3 தடவை படிச்சிருக்கேன். அதில் சாமி எப்போவுமே என்ன பண்ணுவார்னா கடைசி சாப்டரில் தான் ஆரம்பிக்க சொல்வார். கடைசி சாப்டரில் ஆரம்பித்து அப்புறம் தான் முதல் சாப்டர்லேருந்து வரணும். கடைசி சாப்டர் படி அப்படின்னா அந்த கடைசி சாப்டரில் என்ன இருந்ததுன்னா, நித்யானந்த சுவாமிக்கு எப்படி எங்கெங்கெல்லாம் கோவில்கள் வந்தது, எத்தனை கோவில்கள் இருக்குது, வெளிநாட்டுகளில் எத்தனை கோவில் இருக்குது, உள்நாட்டில் எத்தனை கோவில்கள் இருக்குது, திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் படிக்க சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ என் மனசுக்கு வந்தது, இப்போ இவருக்கு இது மாதிரி வரப்போகுது, அதனால தான் சுவாமி நம்மளை இதை படிக்க சொல்கிறார். சுவாமிகிட்ட இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்போவுமே முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிப்பேன். இந்த புத்தகம் எடுத்தால் சுவாமி கடைசி பக்கம் படிக்க சொல்லிவிட்டு, கடைசி சாப்டர் அத்தியாயத்தை படிக்க சொல்லிவிட்டு அப்புறம் தான் வருவார். அப்போது எப்படி சொன்னார்னா, கையை தட்டி பெருசாக சிரிச்சுட்டு ஒரு அம்மா வந்து ஒரு புஸ்தகம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு சாப்டர் அவரை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த புஸ்தகம் கையில் வந்த உடனே யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கன்க்ளூஷன் போட்டு, அந்த லாஸ்ட் சாப்டரோட அது கன்க்ளூஷனாக முடிவு அப்படின்னா, அந்த முடிவுங்கிற சாப்டரில் இருக்கிறத படிக்க சொன்னேன். சொல்லிவிட்டு கையை தட்டி தட்டி ஒரே ஆனந்தமாக சிரிப்பு. அப்போ சொல்கிற, முடிவு எடுத்தாச்சு, இனிமேல் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது இங்கிலீஷில் the conclusion is made, now let us begin from the beginning. அப்போ அதாவது அவர் ஏதாவது சில இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு அதை விட்டு சில சிந்தனைகள் வரும். அது அவகிட்டேருந்து தான் வரும். அப்புறம் நான் வெரிஃபை பண்ணிப்பேன் அவர்கிட்ட சொல்லி. அப்போ நான் நினச்சேன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு முடிஞ்ச கதை. நம்ம அவர் போகர் இப்படி சொல்கிறாரு, எல்லாம் முடிந்த கதைன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நம்ம அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வரும்பொழுதே நமக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, எந்தெந்த வயசில் இது நடக்குங்கிறது பிரம்மன் தலையில் எழுதிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். நம்ம வாழ்க்கை வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கதை தான். அந்த கதை தான் நடந்துட்டுருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது சாமி வந்து எதுவுமே ஒன்று முடிவு வந்துட்டுனா முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து நடக்கும். அது நம்ம வாழ்க்கையே அப்படி தான். எப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும், டான்ஸராக இருக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதற்கான முயற்சிகள் தானாகவே நடக்கும். அது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட் ஒரு பெரிய ஒரு நிலையில் கொண்டு போய் விட போகிறதுனா அதோட ஆரம்ப அறிகுறிகள் வந்து பிறந்தத்துலேருந்தே வரும். அந்த ஒரு பெரிய தத்துவத்தை சும்மா கையில் கிடைச்ச ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு இந்த கடைசி அத்தியாயத்தை படிக்க சொல்லிவிட்டு, இந்த கடைசி அத்தியாயம் நடந்தாச்சு, இனிமேல் நம்ம முதல் அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிப்போம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடந்துருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த முடிவு வந்து சுவாமி எடுத்த முடிவு. அந்த சுவாமி தான் நம்மளோட ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிற. நாம்ளா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து நடந்தோம்னா அது விதியோட கடுமைகளுக்கு கொடுமைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் எப்போ நம்ம வந்து ஒரு பகவான் கிட்டக்க வந்து அடைக்கல் அடைகிறது, எப்பேற்பட்ட பகவான் காலப்பேர் அங்கே சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து பல விதமான பல சம்பிரதாயத்தில் இருக்க பல மகாத்மாக்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு சம்பிரதாயம், அதுவும் இந்த கும்பமேளாலாம் போனீங்கன்னா அத்தனை அக்காடான்னு அத்தனை பேரும் இருப்பாங்க. நம்ம ஒரு நாட்டோட ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கலாம். அப்படி போய் அவங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிப்பேன். அது எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். அத்தனை பேரை பார்த்துருக்கேன். இந்த நாகாலாம் கூட பார்த்துருக்கேன். கையில் வந்து ஒரு வேல் மாதிரி ஒன்று வச்சுட்டு பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ கூட ஒரு பயம் இல்லாமல் நடுவில் பூந்து அடித்து அந்த அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கள் ஒரு விபூதி எப்படி காலையே அடிச்சாங்க. அந்த மாதிரி அத்தனை பேர் பார்த்து கூட
சுவாமி கிட்டக்க வந்தபோது ஏதோ ஒன்று நெகிழ்ந்து கண்ணில் ஜலமாக ஊற்றிட்டு அப்படி ஒரு தார தாரையாக தண்ணி வருது, உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த மாதிரி எனக்கு வேறு யார்ட்டையும் ஆனது இல்லை. அதனால் இது ஒரு தனியுமா, ஏன்னா அவ்வளோ ஒரு பவரை வச்சுட்டு ஒரு வீதியில் ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக சுற்றி 2 நாள் 3 நாள் ஆச்சு கூட பசி தாங்க முடியாமல் ஒரு கடைக்கு போய் நின்று எனக்கு ஒரு டம்ளர் டீ கொடுன்னு கேட்குறது. அந்த ஆள் இல்லை 4 எண்ணா எடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னு, இல்லை எனக்கு ஒரு டம்ளர் டீ வேணும். நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் சுவாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ரொம்ப பவ்யமாக பண்ணி 2-3 தடவை நமஸ்காரம் திரும்ப பண்ணி அப்படி ஒரு போட்டு போனார். இப்போ சுவாமி சிரித்தார். அப்புறம் அவர் ரெண்டு போன பிறகு சொன்னார், இவரோட கடைக்கு முன்னாடி இந்த பிச்சைக்காரன் போய் நின்று ஒரு டம்ளர் தண்ணி கொடுன்னு கேட்டேன்னா 4 அணா காசு வேணால் கொடுக்க, ஒரு டம்ளர் டீ கொடுன்னு கேட்டேன், ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்க மாட்டேன்னு கேட்டார். இன்றைக்கி பாரு எப்படி வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு சொல்லி சிரிக்கிறார். அதாவது வாழ்க்கை எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். இதுதான் நிச்சயம் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை எதுக்காக நமக்கு இந்த வாழ்க்கைனா நம்ம ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக. எதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு? இறைவனுக்கு நாம் நைவேத்தியம், இப்போ நைவேத்தியம் பண்ணினோம் இல்லையா, இந்த உணவு படைச்சோம் இல்லையா, நம்ம இறைவனுக்குரிய உணவாக ஆகணும். இறைவனில் நம்மளுடைய அகங்காரமானது கரைஞ்சி பக்குவப்பட்ட சமைக்கப்பட்ட உணவாக நம்ம பகவானுக்கு ஆகிறதுக்காக என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் நடந்தால் அத்தனையும் நடக்கும். அது அத்தனையுமே நம்மளை பக்குவப்படுத்துறது தான். அதனால் சுவாமி சொல்லாது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அந்த பெரிய பெரிய துன்பங்கள்லாம் கூட பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், ஏன்னா அது நம்மளை பக்குவப்படுத்துறது. அதை புடம் போடுறதுன்னு சொல்கிறாங்களே தங்கத்தை, அந்த மாதிரி புடம் போட்டு. அதனால் இப்போ கண்டு பயப்பட வேண்டாம். ஒரு துன்பத்தை கண்டு ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்து டிப்ரெஷனில் போக வேண்டாம். சுவாமி நம்மளை பக்குவப்படுத்துகிறார். அப்போ தான் நம்ம சுவாமிக்கு ஒரு நைவேத்தியமாக ஆகும் இல்லையா? அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம பகவான்கிட்ட வரணும், பகவான்கிட்ட தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டார் சாமி. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்துலேயே நடந்தது இல்லையா? நம்ம அத்தனை பேரும் அந்த புஸ்தகம் மாதிரி நம்ம ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு டீட்டெயிலும் நம்ம லைஃப்பில் சுவாமி நடத்திட்டு. அப்போ சுவாமி நமக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்க மாட்டார் இல்லையா? ஒரு குருவானவர் கண்டிப்பாக இருப்பார். நமக்கு ஒரு ஒழுக்கம் வரணுங்கிறதுக்காக கையில் ஒரு குச்சி கூட வச்சுருந்துட்டார். ஆனாலும் அப்படி ஒரு தயாபரணம் அவர். அவ்வளோ ஒரு தயையோடு இருக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கடுமையாக நடந்தால் கூட அதை ஒரு துக்கமாக பாவிக்காமல் நம்ம பகவான்கிட்ட வந்துட்டோம். நம்ம பகவானுக்கு உரியவங்க இல்லையா? பகவானுடைய உடைமை நம்மளாம். அதில் அந்த உடைமையை ஒரு முழுசான உடைமையை ஆக்கிறதுக்காக பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறார் அப்படின்னு நினச்சி அது ஒரு ஆசீர்வாதமாக மட்டும் பாருங்க. ஏன்னா இன்றைக்கி தேதியில் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அவ்வளோ வாழ்க்கை எடுத்தால் அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள். இப்போ இங்கே கேட்டேன்னா எல்லோரும் ஒரு பெரிய ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்க எல்லோரும். அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு கஷ்டங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் நீங்கள் தவிச்சிங்கிறத சொல்ல கேட்டால் நம்ம ராத்திரி வேலையும் போயிட்டு இருக்கோம் பேச்சு. அதனால் அதுதான் மெயின் பாயிண்ட்டு. லைஃப்பில் என்ன நடந்தாலும் அது கடவுளோட அருளாக மட்டுமே பார்க்கணும். அவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பார்க்கணும். நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக கடவுள் இதை பண்ணுறார். ஏன்னா அதுக்கு கடைசியில் ஒரு பெரிய அற்புதம் நமக்காக வெயிட் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய அருள். அந்த அருள் என்னென்னா நம்ம சுவாமியோட ஒன்றாயிடும். நமக்கு சுவாமியை இன்றைக்கி காலம்பரை கூட சொன்னேன், சுவாமி எப்பேற்பட்ட ஒரு கருணை மூர்த்தினா, இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை யார் சொன்னாலும் ஒரு தடவை சொன்னால் கூட இந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய கடைசி நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் கண்களுக்கு தெரிய முடியுமா அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சி அழிச்சு. இது சத்தியம்னு சொன்னார். நான் திரும்ப கேட்டேன், இது எனக்கு சொல்கிறீங்களா? எல்லா பக்தர்களுக்கும் யாரெல்லாம் இந்த பிச்சைக்காரனோட பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு மரண அவஸ்தையோ இதுவோ ஒன்றும் பயமோ ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த நேரத்திலே காப்பாற்றுறாருன்னா நம்ம அவரை நினச்சி அவரை பாடின்னு அவரையே நினச்சிட்டு அவரோட நாமத்தை சொல்கிற நேரத்தில் அவரை எப்படி காப்பாற்றுவார் நினச்சிப்பாரு இல்லையா? அதனால் எல்லாரும் நம்ம அவரோட நாமத்தை சொல்கிற நேரத்தில் அவர் நம்ம எழுத்தாப்பில் உட்கார்ந்துருக்க பிரத்யட்சமாக நமக்கு தெரியாததுக்கு காரணம் நம்மளுடைய அத்தியானம். நம்ம மனத்தில் அவ்வளோ உலகம் உள்ளே புகுந்திருக்கு. அந்த உலகம் உள்ளே இருக்கிறதுனால நமக்கு இறைவன் அவருடைய தரிசனம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் இருக்கார், அவர் இருக்கார். அவருக்கு நம்ம உள்ளத்தில் என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். அவர் நம்ம மனசை பார்க்குறாரு, நம்ம சொல்கிற நாமத்தை கேட்குறாரு காதால்.
அப்போ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறார். அதில் நமக்கு என்ன உடனடியான ஒரு உதவி வேணுமோ அந்த உதவியை கண்டிப்பாக செய்வார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்வார். நம்ம வாழ்க்கையை அவர் தான் நடத்தின்னு இருக்கார். அதனால் சாமி என்கிட்ட திரும்ப திரும்ப என்ன சொன்னார்னா, எந்த ஒன்றுமே மங்களம் தான், வாழ்க்கையில் அமங்கலங்கிறதே கிடையாது. நடக்கிற ஒன்றொன்றுமே மங்களகரமானது. ஏன் நமக்கு குரு பகவான் எடுத்து நடத்தின்னு இருக்கார். அவர் எடுத்து நடக்கிற ஒன்றொன்றுமே மங்களம் தான். எல்லாமே முன்னேற்றம் தான், ப்ரோக்ரஸ். எவ்ரிதிங் இஸ் ப்ரோக்ரஸ். எல்லாமே லாபம், ஆத்ம லாபம். அதனால் எல்லாத்தையுமே ஆத்ம லாபமாகும், எல்லாத்தையுமே முன்னேற்றமாகும், எல்லாத்தையுமே மங்களமாகவும் மட்டுமே நம்ம பார்க்கணும். அதுக்கு வேணுங்கிற அந்த தயாரிப்பு தான் பகவான் பண்ணிடுது. என்ன நமக்கு வாழ்க்கையில் நம்மளோட ஒரு கெட்ட கர்மாவை எடுத்து அதனால் ஒரு துன்பம் வருதோ, ஒரு நல்ல கர்மாவை எடுத்து அதனால் ஒரு சந்தோஷம் வருதோ, இது அத்தனையுமே அவர் எடுத்து நடத்திட்டு இருக்கார். அதனால் அவர் கையிலே இது வர்றதுனால எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நான் அந்த நியூ இயர் அடிப்படை சொன்னேன். எதை ஒன்றும் காரணம் வச்சு நான் அழமாட்டேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பு வச்சதெல்லாம் வெறும் மாயை. நம்ம அழுத கூட மறுபடியும் அந்த மாயையே மாற்றிட்டே இருக்கோம். அத்தனை ஜென்மம் அந்த மாயையில் வாழணுமா தெரியாது. அதனால எல்லாரும் ஒரு புது தீர்மானம் எடுத்துக்கோங்க. எதை கொண்டு நான் துக்கத்தில் விழமாட்டேன், எதை கொண்டு நான் துக்கப்பட மாட்டேன். அழுதா என் கண்ணில் கடவுளை அடையலையே, இந்த ஜென்மம் போகிறேன், எனக்கு இந்த ஜென்மத்தோடு முடிச்சிருங்க, எனக்கு ஜென்மம் இல்லாமல் போகணும்னு அழணும். அது அத்தனையும் ரொம்ப ப்ரெஷியஸ் அந்த கண்ணீர். ஆனால் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அழாது. அது இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதுக்கு அந்த உங்கள் கண்ணீர் அளவுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஐ ரெஃப்யூஸ் டு பி அன்ஹாப்பி அபவுட் எனிதிங். என்ன அதாவது அது அப்படி தமிழில் சொல்லுங்க. அதான் நான் இனிமேல் கவலைப்பட போவதே இல்லை. நாங்கள் இனி எதற்கும் கவலைப்பட போவதே இல்லை. கவலைப்பட மறுக்கிறேன். ஒரு தீர்மானம், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு சபதம் எடுத்துக்கிறோம். என் கண்ணிலேருந்து வாழ்க்கையை ஒட்டிய விஷயங்களுக்காக கண்ணீர் வராது. நான் அழுதேன்னா அது இறைவனுக்காகத்தான். இறைவனோட ஒன்றாகணும். இனி பிறவி வராமல் இருக்கணும். இந்த மாதிரி சம்சாரத்திலே உழைந்து நம்ம கவலைப்பட இன்னொரு பர்த்து, நம்ம இன்னொரு ஜென்மத்தை வரவழைச்சிட்டோம். என்ன அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அழுதா சுவாமிக்காக மட்டும் அழுங்க. ஆனால் அழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எதை குறிச்சும் முணுமுணுக்கக்கூடாது. இந்த கிரம்பிளிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எதை பற்றி குறைப்பட்டீங்கன்னா அது அழுகையிலே கடைசியில் டிப்ரெஷன்லேயே கொண்டு போய் அந்த கிரம்பிளிங்கில் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. என்ன புலம்பக்கூடாது. இந்த புலம்புறதுனா என்ன அர்த்தம்? எதுலையோ ஒன்றில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்ம புலம்புறோம்னு அர்த்தம் இல்லையா? அந்த குறை சும்மா இருக்காது, அது வளர்ந்துட்டே இருக்கும். கடைசியில் ஒரு நாளைக்கு வெடிக்கும், பெரிய கோபமாக வெடிக்கும், பகைமையாக வெடிக்கும், அப்புறம் என்னென்னத்துலாம் போகுங்கிறது தெரியாது. அதனால் நம்ம இந்த புது வருஷம் இப்போ தானே பரவாயில்ல, மார்ச் தானே வந்திருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. இனிமேல் நான் அழுதேன்னா இறைவனுக்காக மட்டும்தான் அழுவேன். எதை கண்டும் நான் குறைப்பட்டு முணுமுணுக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன் அப்படின்னு சுவாமிகிட்ட, சாமி இதை நான் காப்பாற்றணும்னா நீங்கள் என்னை காப்பாற்ற அந்த பிரார்த்தனையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறீங்க. அதே சமயத்தில் அது சரியாக நடக்கணும்னா இறை அருளும் வேணும், நம்மளோட முயற்சியும் வேணும், நம்மளோட தீர்மானம் வேணும். இது அத்தனைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த புது வருஷம் எல்லாம் மங்களகரமாகவே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய நியாயமான பிரார்த்தனைகள்லாம் பகவான் சீக்கிரமே பூர்த்தி செய்யணும். என்னை கண்டிப்பாக பண்ணுவார் பகவான். கருணாமூர்த்தி அவருக்கு நம்ம நாம சொல்லிட்டாலே அவர் அவ்வளோ சந்தோஷம் சொல்கிறார் இல்லை. என்கிட்ட தான் சொன்னார், இதில் கண்ணயத்தில் சொன்னார், திட்டும்னு நாங்கள்லாம் பாடினே இருந்தோம். தேவ் அப்படின்னாரு. அது இங்கிலீஷில் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி இன் திஸ் லைஃப் யூ ஹாவ் டு மேக் காட் ஹாப்பி. அண்ட் டு மேக் காட் ஹாப்பி இஸ் டு சாக்ரிஃபைஸ். அதாவது நீ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க விரும்பினா கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்போ கடவுளுக்காக மட்டும் நம்ம அழுதோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால் கடவுளை நீ சந்தோஷப்படுத்தணும். கடவுளை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது என்னென்னா அவருடைய நாமத்தை சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா கடவுளுக்கு அவரோட நாமத்தை சொன்னாங்க.
அப்போ அவர் ஏங்குறார். நம்மளாம் நாமத்தை சொல்ல மாட்டோமா, அவர் ஏங்குறார் இல்லையா? அதனால் அதை நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சு, இது இன்னொன்று சொன்னார், நம்ம எப்பெல்லாம் நாமம் சொல்கிறோமோ அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரன் சத்தியமாக இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் முதல் நாமம் சொல்லிச்சே இருக்கார் சாமி. நாம் 300 நாமம் சொன்ன பிறகு தான் சாமி வருவார்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். அது சத்தியமே இல்லை. எது சத்தியம்னா, நீங்கள் நாமத்தில் அவர் உட்கார்ந்துட்டார். அந்த நாமங்கிறதே அவர் தான். அவருடைய இருப்பு என்ன மாதிரி இருப்பு? அந்த தெய்வீகமான இருப்பு. அவரால் செய்ய முடியாதது கிடையாது, அவரால் அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, அவர் இல்லாத இடமும் கிடையாது இல்லையா? அதனால அந்த இல்லாத இடம், இல்லாத இடமே கிடையாதுலாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து இந்த நாமத்தில் உட்கார்ந்துருக்க. நீங்கள் நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த இறைவன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. அப்போ நீங்கள் நாம சொல்லும் பொழுது கண்ணை மூடி நாம சொல்லுங்க. இப்போ நான் நாம சொல்கிறேன், இப்போ சாமி கூட இருக்கேன். சாமி நான் நாம சொல்கிறத கேட்குறேன். சாமி சந்தோஷப்படுறாரு. அவர் தானே சொன்னார் இறைவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவரோட நாமத்தை சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நாமத்தை சொல்லிங்கன்னா அவர் சந்தோஷப்படணும் தானே. இப்போ சாமி சந்தோஷமாக நம்ம சொல்கிற நாமத்தை கேட்டுருக்க. சுவாமி இங்கே சுவாமி, நீங்கள் உங்களோட அந்த இருப்பு எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கீங்க, அதில் சந்தேகம் இல்லைன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த இருப்பு வந்து எனக்கு தெரியும். நான் நாம சொல்லச்சே நீங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய இருப்பை நான் உணரணும் அப்படின்னு வேண்டியது. அந்த மாதிரி வேண்டிட்டு ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக நாமத்தை சொல்லும்பொழுது அந்த நாமத்துக்கு பல மடங்கு சக்தி புரியுதா? அதனால் நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்லிச்சு சுவாமி உங்கள் எழுத்தாப்பில் உட்காந்து அவர் கேட்பார்ல, கரைக்குள்ளே நீ கேட்பார், இன்னும் இன்டென்ஸாக கேட்பார். அந்த மாதிரி அவர் உட்கார்ந்துருக்க. நீங்கள் சொல்கிற நாமத்தை கேட்குற, சந்தோஷப்படுற. அதனால உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்துற இல்லையா? உங்களையும் சந்தோஷப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பேன். அதனால் இந்த இதை வச்சுக்கோங்க. நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா கடவுளை சந்தோஷப்படுத்தணும். கடவுளை எப்படி சந்தோஷப்படுத்துது? அவரோட நாமத்தை சொல்லிடுங்க. இப்போ நிச்சயமாக நம்ம நாம சொல்கிற இடத்துல சுவாமி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. இப்போ நமக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்குமா? அவர் கொடுத்து வாக்குதுன்னு. அதனால் என்ன ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நாமத்தை சொல்லி சொல்லி, சாமி உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் நான் நாமத்தை சொல்லி, நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி என்னை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நல்ல நாமம்னாலே தரிசனம் தான், பகவானுடைய தரிசனம். இடத்துல அவர் உட்கார்ந்துட்டும் நம்ம எந்த ஒரு பெரிய வச்சு வாழ்க்கையில் துக்கப்படவே கூடாது. ஏன்னா துக்கப்படுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை, விஷயமே இல்லை, வெறும் மாயை. நாளைக்கு இது வந்து ஒரு துக்கம் மாதிரி. இந்த துக்கத்திலே நீங்கள் நம்ம ராத்திரி கனவு பண்ணுறோம் இல்லையா? கனவு காண்றோம். அந்த கனவு காணும் பொழுது அந்த கனவுல எல்லாம் அப்படியே ரொம்ப உண்மையாக இருக்கும். அந்த கனவுல பசிச்சா கூட ரொம்ப அப்படி நிஜமாவே பசிக்க இதாவது கிடைக்காதுன்னு தெரியும். தாகம் எடுத்தாலும் அது ரொம்ப உண்மையான தாகமாக இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கொள்ளைக்காரன் வரான், இல்லை ஒரு புலி அது பதிவில் அப்படியே நம்ம மேலே பாயணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு பயம். உடனே வீல்னு கத்தும்போது எழுந்து இல்லையா? என்ன உடம்பெல்லாம் நடுங்கும். அது புலி எங்கே இருக்குன்னு திரும்பி பார்த்தாக்கே நம்ம ரூமில் உட்காந்துருப்போம், நல்லா சுகமான ஏசியோட மெத்தையில் படுத்துன்னு அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம கனவுல வந்தது ஒரு பெரிய புலியை நம்ம மேலே பாயிறது. அப்போது அது கனவு நடக்கும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தெரிஞ்சுது. ஆனால் அதுலேருந்து முடிச்ச பிறகு பார்த்தா நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா? இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு. ஆனால் எல்லாருமா சேர்ந்து கனவு காணுது. இதுலேருந்து ஒரு விழிப்பு உண்டு. அந்த விழிப்பு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த உலகம் இருக்காது, நான்கிற உணர்வு இருக்காது. ஆனால் என்ன இருக்குன்னா, அலையலியா உயிர் துடிப்போட இந்த பிரம்மானந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமும் வெள்ளம் மாதிரி ஒரு ஒளி பிழம்பும், அதில் அப்படியே உயிர் துடிப்போட ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பீஸ், அமைதி, ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைதி, உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த அமைதி. இந்த புத்தர்கள்லாம் சூன்யம்னு சொல்லுவாங்க. அந்த சூன்யம்லாம் கிடையாது, நம்ம இதில் நிறைவு தான் கூறணும். எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு நிறைவு இருக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும், நம்ம இந்த ஒரு பேரில் இந்த ஒரு வடிவத்தில் நம்ம நடமாடி இத்தனை கஷ்டப்பட்டோமே, இத்தனை கனவுல நடந்துருக்கு, நிஜத்துல இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது நமக்கு எளிதில் கிடைக்காது. நிறைய நாமத்தை சொல்லி 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 நம்மளோட ஒரு எண்ணத்தையும் நாமத்தால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த நாமத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாமத்துக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அது என்ன, ஒரு அசுரன் மாதிரி
நம்மளோட மற்ற எண்ணத்தெல்லாம் சாப்பிடும். மற்ற எண்ணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் என்ன இருக்கும்? நாமம் மட்டும்தான் இருக்கும். அந்த நாமம்ங்கிறது என்ன? நாமியுடைய இருப்பு, அந்த நாமியுடைய தெய்வீக இருப்பு. அப்போ அந்த தெய்வீக இருப்பு மட்டும் இருக்கிற நேரத்தில் நம்மளை அறியாமல் அந்த ஒரு ஆனந்த வெள்ளம் வரும். சாதாரணமாக இந்த இதுலேயே வரும். இந்த பெருநிலைன்னு சொல்ல முடியாது, நாமத்தை சொல்லச்சே அந்த ஆனந்தம் வரும். அந்த நேரத்தில் சுவாமி வந்து அந்த ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த அமைதியை நமக்கு கொடுப்பார். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாமி எனக்கு சொல்லி கொடுத்தது. அதைத்தான் நான் சுவாமி வாயிலேருந்து வந்த ரொம்ப பவரோட கூடிய சக்தி மிகுந்த வார்த்தைகள் இதெல்லாம். நான் ஒரு கிளிப்பில் எடுத்துன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். என்ன ஒரு ரிலே சென்டர், ரேடியோ ரிலே பண்ணுறது இல்லையா எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும். அதனால் அப்போ நடந்த ப்ரோக்ராம்லாம் நான் இப்போ ரிலே பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒன்று ஒரு பெரிய ஆட்டம்பம் மாதிரி பவரோடு வருது. இது அத்தனையும் சத்தியம். நல்லது உணர்ந்து நாமத்தை சொல்லுங்க. சாமி என்னை எந்த ஊர் நீங்கள் துன்பம் கொடுத்தாலும் நான் அழமாட்டேன், ஆனால் நான் அவங்க நாமத்தை சொல்கிறதால நீங்கள் என்னை சந்தோஷமாக வச்சே ஆகணும் இல்லையா? இல்லைங்க, அவர் கொடுத்த வாக்கு தானே. அவர் கொடுத்த வாக்கை வச்சு நான் அவர் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை சந்தோஷமாக வைக்கணும். இப்போ என்ன சந்தோஷமாக வைக்கணும்? வெளியில் துன்பம் இருக்குச்சே என் மனசில் சந்தோஷம் இருந்தால் சரி, இல்லை துன்பத்தையே போக்கி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா? சாமிகிட்ட சண்டை போட்டு அது வாங்கிடுங்க. ஆனால் அதுக்கு நாம சொல்லிகிட்டே இருக்கும். நாம சொல்லும் பொழுது நாமி நம்ம பகவான் எழுத்தாப்பில் உட்காந்து அத்தனையும் கேட்டுருக்க அப்படிங்கிற உணர்வோடு சொல்லுங்க. என்ன இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புறது. இதுக்கு மேலே சொன்னேன்னா பசிக்கார ரொம்ப இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நல்ல பழமையெல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை இது இதாங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இப்போ வேணாலும் கேட்கலாம், இல்லை சாப்பிடுவது கேட்கலாம். என்ன பிளட் கேன்சரில் போன் கேன்சர் 8 ட்ரீட்மெண்ட்டில் பட் நான் அண்டர்கோயிங் வேலூர். இப்போ போன் மேலாம் பரவாயில்ல, இருந்தாலும் அவனோட இருக்கு உங்கள்கிட்ட அவள் ஃபோன் பண்ணி அம்மாட்ட கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. வந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு தான் போனோம். அந்த வெள்ளூரில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், சதா உடம்பு படுத்துறது அப்படி இப்படிலாம் என்னோ காலம்புற சாமியோடைய விபூதி இங்கேயே கூட நீங்கள் பூஜை பண்ணி விபூதி வச்சுக்கலாம். எங்கே வந்து அவர் நாமத்தை சொன்னாலும் அந்த இடத்துல அந்த விபூதி வந்து அந்த அந்த அதுக்கு அந்த இது வந்துடும், சாநித்தியம் வந்துடும். என்ன காலம்புற ஒரு 1/2 டம்ளரோ 1/4 டம்ளரோ வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு அந்த தண்ணியை பார்த்து ஒரு 10 நிமிஷமான சாமியுடைய நாமத்தை சொல்லி அந்த தண்ணி வந்து அதை அப்படியே இழுத்துக்கும் நாம சக்தியை. அதுக்கப்புறம் அதை வச்சு உங்கள் பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன வியாதியோ என்ன உடம்பு படுத்துறதோ, சுவாமி என்ன இதுலேருந்து மீட்டு என்னை ஆரோக்கியமாக வைக்கணும், நீங்கள் நான் ஆரோக்கியமாக வச்சு நான் உங்கள் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு தினம் பிடிச்சிருவாங்க. சுவாமியும் உள்ள ஆரோக்கியமாக நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதே மாதிரி என்ன மாத்திரை மருந்து எடுத்தாலும் சாமி சொல்வார், மாத்திரை மருந்து வந்து எதையும் க்யூர் பண்ணுறதில்ல, குணப்படுத்துறதில்ல, அதில் இருக்கிற என்னுடைய அப்பா தான் குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் ஒரு மாத்திரை கையில் எடுத்தீங்கன்னா ஒரு அதில் இருக்கிற நம்ம அப்பா வந்து கிளம்பிடுவார் இல்லையா? கிளம்பி ஒரு வீரியத்தோடு வந்துடுவார். அப்போ நம்ம அதை சாப்பிடும்பொழுது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் சுவாமி நமக்குள்ளே கொண்டு அதை சரி பண்ணுவோம். அதனால் என்ன ஒரு மருந்து, அதே தான் உணவுக்கும். உணவுனாலே நமக்கு எத்தனையோ பாதிப்புகளாக வரும். இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மானசீகமாக சுவாமி எனக்குள்ளே இருக்கிற சுவாமிக்கு இது அர்ப்பணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இது ஒரு பிரசாதம் நான் இப்போ சாப்பிட போகிறேன்னு நினச்சி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. அது வந்து நமக்கு ஒரு மென்டல் ஹெல்த்தையும் கொடுக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த்தையும், உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்கும், மனசுக்கும் ஒரு ஆரோக்கியம். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம சாமியை கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அன்றாட வாழ்க்கையில். அதை விட பெரிய தவம் என்ன இருக்குது இல்லையா? சமைக்கும் பொழுது நாம சொல்லிகிட்டே சமைச்சா அதில் நிஜமாகவே உங்களுக்கு அந்த இது உள்ளுணர்வு இருந்ததுன்னா அதில் ஒரு சாத்வீகமான ஒரு சக்தி வந்து அந்த உணவில் விழும். நாம சொல்லிகிட்டே சமைச்சிங்கன்னா, நாம சொல்லிகிட்டே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு, சாமி எங்கள் வீடு வந்து உங்களுடைய கோவில், இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு அது சரி நான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படியே அந்த வேலையை செஞ்சுட்டு சுவாமிக்கு சுவாமியோட ஆசிரமமாவோ அவருடைய கோவிலாவோ தன்னை வீட்டை நினச்சிட்டு நாம சொல்லிகிட்டே வீட்டில் பரமழங்க அப்படி பிரகாசம்
அது எப்போ தெரியும் உங்களுக்குன்னா, வெளியிலேருந்து வரவங்க வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் அவங்க வீடு வித்தியாசமாக இருக்குது, திடீர்னு உள்ள நுழைஞ்சோடனே மனசுக்கு ஒரு மாதிரி அமைதி வந்துடுது அப்படிமா. சாமி இருக்காங்க இங்கே அப்படின்னு நீங்கள் சொல்லணும், ஒரு பெரிய வீரமாக அவங்ககிட்ட சொல்லணும் எப்படின்னு. ஏன் அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற ஆம்பளையும் சரி பொம்பளைங்க யாராக இருந்தாலும் வேலை பார்க்கறதுக்கு நம்ம எதுலேயும் உள்ள ட்ராவல் பண்ணி தான் போவோம் இல்லையா? பைக்கில் போனாலும் காரில் போனாலும் இல்லை நடந்து போனாலும் கூட நாமத்தை சொல்லிகிட்டே போகிறச்சே விபத்து நடக்காமல் இருக்கும் முதல்ல. ரெண்டாவது வந்து நம்ம நாமத்தை அந்த நேரத்து நாமத்தால் சுவாமி வழிபாடு செஞ்சு தானே போகிறோம். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடமும் சுவாமிக்கு உரியது தான். உலகமே சுவாமியோடது. அப்போது நம்ம வேலை பார்க்குற அந்த பில்டிங்கும் சுவாமிக்கு தானே. ஸோ சுவாமியோட பில்டிங், சுவாமியோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறேன். இங்கே இருக்கிற எனக்கு கொடுத்துருக்கிறவருக்கு சுவாமி இருக்குது. அப்போ போய் அந்த சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி சுவாமி எனக்கு போய் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு பாஸ் இருக்கா, சேலரிலாம் இருக்குது, ஆனால் இது அத்தனையும் உங்களுக்கு சொல்லணும். அதனால் நீங்கள் தான் எனக்கு உண்மையான பாஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய சேவையை நான் இதை செய்யணும். இதை நீங்கள் எனக்குள்ளேருந்து நீங்கள் செய்ய வைக்கணும். ஆனால் என்ன அறியாமையில் நான் செஞ்சேன் நான் நினச்சிப்பேன். அதனால் நான் இதை உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். உங்களுடைய சேவையாக இதை நான் அர்ப்பணம் பண்ணுறேன். அப்புறம் மறந்துடுங்க கம்ப்ளீட்டாக. சாமி நினச்சிருந்தா வேலை நடக்காது. மறந்துட்டு ஈவினிங் எழுந்து போகும்போது சாமி காலாமல்லேருந்து இப்போ வரல செஞ்ச அத்தனையும் உங்கள் பாதத்தில் அந்த வேலை சாதாரண நமக்கு ரொம்ப அலுப்பு கட்டும், சலிப்பாக இருக்கும், அலுப்பாக இருக்கும். அது வந்து என்ன ஆகணும், உயிரோட்டமான ஒரு பூஜையாக மாறி இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி வரைச்சி மறுபடியும் நாம சொல்லிகிட்டே வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு நாளைக்கு தவம் செய்ய முடியும் இல்லையா? அதனால் நம்ம வெளியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் இருந்து வேலை பார்த்தாலும் சரி, இந்த சுவாமி நினைப்போட சுவாமி நாமத்தோட பார்த்து பண்ணினோன்னாக்க சுவாமி நமக்கு மறுபிறவி இல்லாமல் செஞ்சுவார். இந்த சம்சாரங்கிற ஒரு துக்கத்தில் மாட்டிண்டு வெளியே வர முடியாது, உள்ளே இருக்க முடியாது, தவிச்சு உட்காந்து அதெல்லாம் போய் நமக்கு எப்பவும் நிரந்தரமான சந்தோஷமான ஒரு அமைதியில் எப்பவுமே இருக்கும். இதுதானே வேணும். அது கழியணும் என்ன, அந்த அமைதி வேணும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய எனக்கு மனசு எனக்கு வேணும், அந்த ஒரு அமைதி வேணும் அப்படின்னு கேட்டாள். சரி இவ்வளவு தான் இப்போ சொன்னால் போதுன்னு வந்துட்டு சாமி கிட்ட. இதில் ஏதாவது கேள்வின்னா கேளுங்க. இது தொடர்பாக கேளுக்குதா இருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலே கேட்கு. இப்போ அடிக்கடி எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் நாமத்தை சொல்கிறாங்க, எல்லோரும் நாமளும் ஜாயின் பண்ணிக்கிறோம். சிவன் கோவிலுக்கு போனால் சிவன் அருணாச்சல சிவான்னு சொல்கிறோம், இல்லை ஓம் நம சிவாய சொல்கிறோம். இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு உள்ள ஸ்லோகங்களை நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ அது வந்து அது சரியா? நம்ம ஒரு நாம இருந்தானே சொல்லணும். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போ எங்களுக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க விழுந்தாலும் யோகிராம் சொல்ற மாதிரி தான் வரும்போது கூட அதான் பேசுறோம். எங்க பிரச்சனை வேறமா, எல்லா கோயிலுக்கும் போறோம் யோகி நாமா தான் வருது. அப்படி தெரியும். முதல்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் திருத்தமே நம்ம எல்லாரும் ஓம் நம சிவாய சொல்லிச்சு நம்ம யோகி நாம சொல்லி சொல்ல முடியாது. அது முடியாது, அப்படிக்க முடியாது. ஒன்று வச்சுக்கோங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வீட்டில் ஒரு பேர் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். வெளியில் போகிறச்சே ஒரு பேர், அஃபிஷியலாக ஒரு பேர் இருக்கும். ஸ்கூலில் நமக்கு பதிவு பண்ணுற பேர் வேறையாக கூட இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை வேற ஒரு பேர் சொல்லி கொடுக்கலாம். எத்தனை பேராக இருந்தாலும் அது நீங்கள் தானே. ஃப்ரெண்ட்ஸு வந்து அந்த பேரை சொல்லி கொடுத்தாலும், அஃபிஷியலாக அவங்க பேரை சொல்லி கொடுத்தாலும், வீட்டில் சொன்னாலும் நீங்கள் தாங்கிறது உங்களுக்கும் தெரியும், கூப்பிட்றவங்களுக்கும் தெரியும். அப்போ நமக்கே ஒரு 3-4 பேர் இருக்கும்பொழுது இறைவனுக்கு எத்தனை நாமம்? சகஸ்ரநாமம். அவர் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் இல்லை, சகஸ்ரநாமம் 1000 தான் இறைவனுக்கு. நீ இந்த ஒரு செடியை ஒரு பேர் வச்சு நீங்க அந்த செடியை நீங்க வணங்கினீங்கன்னா அது சாமி தான். ஒரு நதி அப்படிதான் இந்தியாவில் நதியும் கூட ஒரு தெய்வமா பார்க்கும், மரங்கள் தெய்வமா பார்க்கும் இல்லையா? அதனால வந்து ஒன்னொன்னி இந்தியாவில் ஒரு தெய்வமாக பார்த்து ஒரு நாம சொல்லி வணங்கும்போது அது அத்தனையுமே இறைவன் தான். இறைவன் அதை இழுத்துக்கிறார், தன்னோட வழிபாடு ஆக்கிக்கிறார் அவரை. அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போய் எந்த நாமம் சொன்னாலும் நான் என்னுடைய சுவாமியுடைய இன்னொரு நாமத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். அதில் எந்த கான்ஃப்ளிக்டும் எந்த சங்கடமும் கிடையாது. ரெண்டாவது நிஜமாவே அத்தனை தெய்வங்கள் கிடையாது, அத்தனை தெய்வங்களும் ஒரே தெய்வத்தோட வெளிப்பாடுகள் தான் என்ன. ஏன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் ஆதி மூலமாக இருக்கிற தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கும். அந்த தெய்வம் தான் நமக்கு குருவாக வருது. ஏன் குருவாக வருதுன்னா நமக்கு அடித்து சொல்லி கொடுத்தாதான் நம்ம கீழ்ப்படிவோம். அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு போமா இல்லையா? அப்பாவும் கொஞ்சம் பயந்து கொஞ்சம்
ஒபே பண்ணுற மாதிரி நடப்போம். ஆனால் அப்பா என்ன பண்ண நம்ம இஷ்டத்துக்கு. ஆனால் அவர் குரு வந்து கையில் கோல் வச்சுருக்காருல, சாமி எதுக்காக வச்சுருக்காரு, நான் சொல்கிறபடி நடந்தாதான் உனக்கு நான் இல்லையா. சாமி சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் ஒரு கல்பத்தரு, அது சத்தியம். ஆனால் ஒரு வித்தியாசமான கல்பத்தரு. எப்படி வித்தியாசம்னா, நீங்கள் கேட்குறது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நான் தருவேன். நீங்கள் கேட்குறது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கெடுதலை தரக்கூடியதாக இருந்தால் எத்தனை கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இதே சொன்னார். அது ஜனார்தனகிரி சொல்லியிருக்கார். அவர் வந்து உண்மையுடன் வாழ்க்கை எழுதியிருக்காரு. அதனால சுவாமி கிட்டக்க நம்ம என்ன வேணால் கேட்கலாம். சுவாமி எனக்கு இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தரணும். அப்புறம் சுவாமி நான் இப்படி சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியும். அதனால் எனக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கன்னு முடிச்சிடும். ஆனால் நம்ம போய் சொல்லிடலாம். அது வந்து சுவாமி சிலத்துமே நமக்காக ஒரு இறக்கப்பட்டு அது பண்ணுவார். நம்ம பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முடிவை வந்து சுவாமிகிட்ட விட்டுட்டு அப்புறம் சுவாமி என்ன பண்ணினாலும் அதுதான் ஆசீர்வாதம். ஒன்று கேட்டதை கொடுக்கலன்னா கூட அதுதான் ஆசீர்வாதம். கேட்டதை சிலச்சுமே ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு கொடுத்தாருன்னா அந்த நேரம் காக்க வச்சுட்டு கொடுக்குறாரு இல்லையா, அப்போ தான் அப்போ தான் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் காக்க வச்சு கொடுக்கறதும் ஆசீர்வாதம், கொடுக்காம போகிறதும் ஆசீர்வாதம், கேட்ட உடனே கொடுக்கறதும் ஆசீர்வாதம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா மனசில் சஞ்சலமே இருக்காது. எதுக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் ஒர்த்தா நினச்சி பாருங்கள். நம்ம எதுக்காக அழகிறோம்? எதுக்காகவும் அழகிற அளவுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கா உலகத்தில்? எல்லாம் மாயை. அதாவது ஒரு மூவியை பார்க்குறீங்கல்ல, உட்காந்து பார்க்கும்பொழுது அந்த ஹீரோ அழைச்சியும் ஹீரோயின் அழைச்சி நம்ம சேர்ந்து அழுவோம். அதுக்கு முடிஞ்ச பிறகு அவர் வந்து அவரோட ஒரிஜினல் இதில் போயிடுவார் வெளியில். அது கொஞ்ச நேரம் அந்த திரைப்படத்தில் நடக்கிறது கொஞ்ச நேரத்தில் நம்ம அதுக்கப்புறம் நாமளும் வந்து நம்மளாக போயிடுவோம் வீட்டுக்கு. அவங்க அது மாதிரி அங்கே வந்ததே இல்லை, எப்போ பண்ணது தான் அது. அதனால் அதுக்கு எதுவுமே உண்மை கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த வாழ்க்கையுமே நம்ம ஒரு தடவை மனசில் நான் எதுக்கும் துக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு ஸ்ட்ரென்த் வரும். எல்லாமே சாமி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாரும் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளத்தை வந்து சொல்லி ஒரு குடும்பம் வந்து அழுத போது அத்தனையும் பொறுமையாக கேட்டுட்டு சாமி ஸோ வாட் அப்படின்னாரு. ஸோ வாட் அதனால என்ன அப்படின்னா, அப்போ அந்த திலகவதி அம்மாவுடைய சிஸ்டர் அவங்க சாரதா அவங்க சொல்கிறாங்க, அந்த சாமி வந்து அத்தனையும் கேட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய இது நமக்கு சொல்ல போகிறாருன்னு நினச்சிருப்போம். அதனால என்ன இப்போ அப்படின்னாரு. அதனால என்ன இப்போன்னு அவர் சொன்ன உடனே எங்களுக்கு அத்தனை பாரமே இறங்கிடுச்சு. இது ஒன்றுமே இல்லாத விஷயம் இது. இதுக்கு போய் நம்ம ஏன் இவ்வளோ துக்கப்படுறோம், இதுக்கு போய் நம்ம என்ன எதுக்கு இது நம்ம தலைமையில் வச்சு அழிச்சுட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து அவங்க சொன்னாங்க, அவங்க லைஃப்பில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸோ வாட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸோ வாட்டுங்கிறது ஒரு மந்திரமாக எடுத்துங்கிறாங்க. அதனால் எப்பேற்பட்ட ஒரு துக்கம் வந்தாலும் என்ன வந்தாலும் இது வர வேண்டாம். சாமி அருளில் வரவே வராது. ஒரு சுவாமிகிட்ட நம்ம வந்து அடைக்கலம் பண்ணும்போது நமக்கு 70-75% நம்மகிட்ட இருந்து உருவிடுவார். நம்ம பாப்பமெல்லாம் போயிடும். ஆனால் ஒரு 20%ஆவது நமக்கு விட்டு வைப்பார். ஏன்னா அப்போ தான் நம்ம பக்குவப்படுவோம், நம்ம திருந்துவோம். அந்த 20% நமக்கு தாங்க முடியாமல் அலறினா கூட அந்த 20% வந்து பெரிய ஆசீர்வாதம். அதையும் நம்ம ஆசீர்வாதமாக பார்த்தோன்னா வாழ்க்கை எப்போவுமே மங்களம்தான், எப்போவுமே முன்னேற்றம் தான் இல்லையா. எப்போவுமே ஆத்ம லாபம், லாபம் தான். ஆனால் அது ஆத்ம லாபம். புரியுதா? ஷால் போட்டுச்சு கும்பாபிஷேகத்தோட போகிற ஷால் உங்களுக்காக வச்சுக்கணும். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राजा। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम जय 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 भक्त लोगों की जय, भक्त பெருமக்களுக்கு जय, भक्त பெருமக்களுக்கு जय।